டேய் கொலம்பஸ், இவங்க எல்லாரும் மேல கூட்டி போயிட்டு ரூம்ல வச்சு போடிடுவா. போங்க 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 போங்க. அவசியமா டேய் அந்த லூசு கொண்டு வா. டேய் உனக்கு அங்க கல்யாணம்டா. எனக்கு கல்யாணம். ஐயோ கல்யாணமானா என்ன கஷ்டம்னு புரியாம போறானே. போங்க போங்க போங்க. அடியே ஏண்டி அந்த மொட்டை பைய மறுபடியும் நம்மள கடத்திட்டு வந்துட்டானா? இல்ல அத்தை, இது ஏதோ வேற இடம் மாதிரி தெரியுதே. வேற இடமா? ஐயோ அட பாவி பயல, நம்மள வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டானா? திக்கும் தெரியல திசையும் தெரியல. அடியே நாம தப்பிக்கவே முடியாது போல இருக்கே. கேன மாதிரி இருந்துட்டு அந்த மொட்டை பையன் எவ்வளவு விவரமா வேலை செய்யறான் பாத்தீங்களா அத்தை? மொட்டை சார் மறுபடியும் ஏன் சார் எங்களை கடத்தினீங்க சார்? சொட்ட சார் தயவு செய்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே உங்க பையன் கல்யாணத்தை நாங்க கெடுக்கவே மாட்டோம். முடிஞ்சா நானே அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எங்களை விட்டுருங்க சார். விட்டுருங்க சார். ஏய் இவ யாரடி புதுசா இருக்கு? எனக்கும் தெரியலையா அத்தை? என்ன தெரியல? நல்ல உத்து பாருங்க. உத்து பார்த்தா நாங்க செத்துருவோமே சார். உத்து பாக்காட்டி நீ செத்து போயிருவ. ஐயோ டைம் சரியில்லாத நேரத்துல உனக்கு ரைமிங் கேக்குதாடி? அவனே மனசு மாதிரி கழட்டி விட்டுலாம்னு நினைச்சா உன் வாயாலே அதை கெடுத்து விட்டுரு. பேசாம என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம்லாம் ஒண்ணுமே இல்ல சார். அதானே ஒருத்தர் 2 பேருக்கு கெடுதல் பண்ணிருந்தா ஞாபகம் இருக்கும். நீங்க தான் இத ஒரு தொழிலாவே பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இங்க பாரியா, நீ தேவையில்லாத எதுவுமே பேசாத. நீ எங்களை எதுக்காக கடத்தின? நீ யாரு அத மட்டும் சொல்லு. அத்தை இவன் பீட்சாக்காரன் அத்தை. பிச்சைக்காரனா? ஐயோ பீட்சா அத்தை, அத தோசை மாதிரி இருக்கும். அதுல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அப்படியே தருவாங்களே. நீங்க கூட எனக்கு கொஞ்சமா தந்துட்டு எல்லாத்தையும் தின்னுட்டீங்களே. எங்கடி அவனே கட் பண்ணி தான் கொண்டு வரா. அவன் ஏதாவது தின்னுட்டு கொடுத்துருக்கு போறானே, எச்சையா இருக்குமே தான் நான் அவனுக்கு கொஞ்சமா கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, அதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு அத்தை. இட்டாலியன், சைனீஸ், அதுக்கப்புறம் மெக்சிகன் எல்லாமே இருக்கு. பீஸாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பீஸா கொண்டு வந்த என்ன தெரியாது? அட ஆமாடி, இவ பீட்சா காரண்டி. ஏய் நீ எதுக்குப்பா எங்களை கடத்தின? அடி பாவிகளா, கேவலம் 150 ரூபா பீஸா ஓசில கிடைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கேட்ட பூட்டி கதவை பூட்டி என்னை எப்படியெல்லாம் அலைய விட்டீங்க. உங்களால என் வேலையே பறி போச்சு. அதுக்காகத்தான் நான் உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன். ஏன்பா எங்களை கடத்திட்டா போன வேலை திரும்ப வரணும் யாருப்பா சொன்னது உனக்கு? இல்ல, ஆனா உங்களால என்ன மாதிரி இன்னொரு அப்பாவி பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதனாலதான் கெச்சு போட்டு தூக்குறேன். பொதுமக்கள் நலன் கருதி உங்க 2 பேர் கதையை இன்னையோட முடிக்க போறேன். கதையை முடிக்க போறியா? நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கலடி. அழுங்க, நல்லா அழுங்க. இந்த மாதிரி எத்தனை பேரை நீங்க அளவிட்டுருப்பீங்க. டேய் தம்பி, நான் ஏதோ விளையாட்டுக்காக தான் செஞ்சேன். நீ அதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு கொலை பண்ற அளவுக்குலாம் போக கூடாதுப்பா. ரொம்ப தப்பு. உங்களை பண்றதுக்கு பேரு கொலை இல்ல, சேவை. நீங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டீங்கன்னா ஒரு ஊரே நிம்மதியா இருக்கும். அண்ணா லூசு மாதிரி பேசாத. உனக்கு தெரியுமா என் புருஷன் பெரிய டிடெக்டிவ் ஆபீசர். அவர் கையில மட்டும் நீ மாட்டின உன்னை அப்படியே கைமா பண்ணிடுவாரு. யாரு? சர்க்கஸ் கோமாளி மாதிரி தொப்பி போட்டு அலைவானே அவனா? அவன் டீலிங்க அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல உங்க 2 பேர் டீலிங்க முடிக்கிறேன். எங்கேயோ போறாண்டி.
ஐ சோறு, இந்த சோறு எனக்கு மட்டும் போதும், பாவம் என் மருமகளுக்கு. உங்க 2 பேருக்கும் சேர்த்தான் கொண்டு வந்திருக்கேன். ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்தைங்க மாதிரி அடிச்சுக்காதீங்க. ஐயோ ஒரு ஊரே சாப்பிடுற மாதிரி இருக்கு. இது எப்படி நாங்க 2 பேரும் சாப்பிட முடியும்? ஏய், உனக்கு வேணானே நீ சும்மா ரெடி, நான் மட்டுமே சாப்பிட்டுப்பேன். ஐயோ அத்தை, வெள்ளை சோறு எடுத்து வந்திருக்கா. இத போய் நீங்க சாப்பிடுவேன்னு சொல்றீங்களே. இத சாப்பிட்டீங்கன்னா அப்படியே விக்கி போய் சேர்ந்துடுங்க. முடியாதுல்ல. 1/2 மணி நேரத்துல மொத்த சாப்பாடையும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. 1/2 மணி நேரம் எதுக்கு? 5 நிமிஷம் சாப்பிட்டு ரெடி. ஐயோ சரிங்க, சோறு அண்டால வந்துருச்சு, குழம்பு எனக்கு குண்டால வருதா? கொரியர்ல வந்து பீட்சா பாய்ங்கிறது எப்படி ப்ரூவ் பண்றா பாத்தீங்களா? ஐயோ வெள்ளை சாப்பாடு எப்படி சார் சாப்பிடுறது? முடியாதுல்ல. கேட்டு கதவு எல்லாத்தையும் பூட்டிட்டா என்னால மட்டும் எப்படி 1/2 மணி நேரத்துல பீட்சா டெலிவரி பண்ண முடியும்? எப்படி முடியும்? எப்படி முடியும் சொல்லுங்க. நீங்க பண்ண கொடுமையால என் வேலை இழந்து வருமானம் இழந்து ஒரு கடத்தல்காரனா உங்க முன்னாடி நிக்கிறேன். அதுக்கு நான் உங்களை பழி வாங்க வேண்டாம். சாப்பிடுங்க. டேய், வெறும் சொத்தை சாப்பிட்டா நெஞ்சு கப்பு கப்புன்னு அடைக்குதுப்பா. கொஞ்சம் குழம்பு, கூட்டு, பொரியல், ரசம், ஊறுகாய், அப்பளம் கொடுத்தேன்னா அப்படியே பாய் தவணை கொண்டு வந்துடுறேன். ஃபுல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறீங்களா? சாமி, நீ நல்லா இருப்ப. போய் நீ எடுத்துட்டு வா, நாங்க சாப்பிட்டு ஒரு ஓரமா படுத்து தூங்குறோம். அடிங், உங்களை என்ன சொகுசா வச்சுக்கிறதுக்காக கடத்தினே? ஒழுங்கா எல்லா சாப்பாடையும் சாப்பிடுங்க. முடியாது முடியாது. ஐயோ, அவன் உன்னை முதுகுல அடிக்கிறான், என்ன சேர்ல அடிக்கிறான். ஒழுங்கா மொத்த சாப்பாடையும் சாப்பிட முடியுமா? முடியாதா? ஏய், என்ன பால் சோறு சாப்பிடுற? ரத்த சோறு சாப்பிடுறோம்டி. ரொம்ப புஃபே மாதிரி ஸ்டைல சாப்பிடுற. நல்லா அள்ளி தின்னடி. நல்ல கையில சாப்பிடு. ஏன் வாயில போடாதடி. சாப்பிடு. சாப்பிடு. நல்லா அள்ளி சாப்பிடு. சாப்பிடு நல்லா. இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியல. அந்த குலோத்துங்கன் ஃபேமிலி நல்லவங்க, வாய் செத்த பூச்சின்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கடத்தல்காரன் கூட இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ண மாட்டான். ஊரை விட்டு போற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி பூட்ட வீட்டுக்குள்ள எங்க அம்மாவையும் ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்காங்க. பாஸ் இததான் பாஸ் அன்னைக்கே சொன்னாங்க. என்ன ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்னா? ஐயோ அதெல்லாம் ஓல்டு பாஸ். சிறு துரும்பும் பல் குத்த உதவும். இது மட்டும் நியூவா? இதுவும் ஓல்டு தான் பாஸ். ஆனா சொல்றவங்க சொல்லும் போது அது நியூவா அப்படியே சேஞ்ச் ஆயிடும் பாஸ். அப்படிலாம் பார்க்காதீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன். ஏன் பாஸ், அந்த ஃபேமிலி உங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் கடத்திருக்க கூடாதுன்னு. நீங்க எங்க கேட்டீங்க? ஒரு துரும்ப அளவு கூட என்ன மதிக்கலையே. அதுங்க அப்பாவிங்க வெகுலிங்கன்னு அப்படியே நாட்டாமையில வர விஜயகுமார் மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு பேசுனீங்கல்ல. இப்போ சொல்லடா. அவங்க அப்பாவிங்க வெகுளிங்க தான். அவங்களை கடத்துற அளவுக்கு தூண்டினது யாரு? என் அம்மாவும் ஒய்ஃப் தானே. அப்படிப்பட்ட அம்மாவும் ஒய்ஃபும் தேவையா? அப்படியே போட்டோம் விட்டுருங்கன்றேன். எப்படி விட முடியும்? பஸ் இம்சங்களை எதுக்கு தூக்கி இடுப்புல வச்சுக்கிறீங்க? டக்குன்னு இறக்கி விட்டுற வேண்டியதானே? நீ கூட தான் எனக்கு இம்சை, நான் உனக்கு கூட வச்சுக்கலையா? அவங்கள என்கிட்ட வந்துருங்க நேரா. என்ன பண்றது? வாயை கொடுத்து மாட்டுறது நீ தானே. சரி நம்ம கதையை விடுங்க பாஸ். இப்போ அம்மாவையும் ஒய்ஃபையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான்டா புரியல. அவங்க அடிச்சு போட்டு ஓடிட்டாங்கன்னு இதுக்கு சொல்லுதுங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கும் வரல, கார்ல யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு மாமி சொல்லுது. ரொம்ப கன்ஃபியூஸா இருக்குடா. ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல பாஸ். இப்போவாது இந்த துரும்பு சொல்றத கேளுங்க. எனக்கு என்னமோ அந்த குலோத்துங்கன் ஃபேமிலி மாதிரி தான் சந்தேகமா இருக்கு பாஸ். அவங்க தான் ஆளை வச்சு கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நேரம் அவங்க வீட்டுக்கு போறோம். மொத்த ஃபேமிலி காட்டுன்னு காட்டுறோம். உண்மையை வரவழைக்கிறோம். கரெக்டா? நீ சொல்றது சரிதான். வா போலாம். ஹலோ, நீங்க தான் மிஸ்டர் மாதவனா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் கடத்தல்காரன். என்னமோ காவல்கார மாதிரி பெருசா சொல்ற. ஏயா கடத்தல்காரன் சொல்றியா? அசிங்கமா உனக்கு? ஹலோ, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் சொல்ல வந்ததை முதல்ல கேளு. சரி சொல்லு. உன் பொண்டாட்டியையும் உன் அம்மாவையும் நான் தான் கடத்தி வச்சிருக்கேன். எது? நீயா? யார் நீ? இப்பதானே சொன்னேன் கடத்தல்காரன்னு. யோ, கடத்தல்காரன்றது உன் பேரா? இல்ல. அப்ப அதையே சொல்ற. நீ யாரு? உன் பேர் என்னையா? என் அம்மாவை ஒய்ஃப் ஏன் கடத்தி வச்சிருக்க? அவங்க 2 பேரால தான் என் வாழ்க்கையே பறிப்போச்சு. டாய், அதுக்கு பழி வாங்கத்தான் நான் கடத்தி வச்சிருக்கேன். உன்னை வந்து
சார் அவங்க 2 பேரும் பாவம் சார். பழி அதுன்னு சொல்லி பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. அவங்க விட்டுருங்க சார் ப்ளீஸ். யோ நீ கேட்டோன்னு விடுறதுக்காக அவங்கள நான் கடத்தி வச்சிருக்கேன். வேற என்ன சார் வேணும்? அவங்களால இழந்த என் வாழ்க்கையை அவங்கள வச்சே மீட்க போறேன். எது? என் கோரிக்கை என்னன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ இல்ல, நாளைக்கு சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் அண்ட் see. ஹலோ 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 ஹலோ. ஐ ஐ ஐ பாஸ் யார் பாஸ் போன்ல? தெரியலடா. என் அம்மாவை ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்றான். பாஸ் ஒருவேளை அந்த குலத்துங்களோட ஆளா இருக்குமோ? தெரியலடா. இவங்களால தான் என் வாழ்க்கையே போச்சு, இவங்களை வச்சு நான் மீட்க போறேன் அப்படி இப்படி எதோ சொல்றான் அவன். பாஸ் எனக்கு என்னமோ உங்க அம்மாவையும் ஒய்ஃபையும் கடத்துறதுக்கு ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ். அவ்வளவு பேர் வாழ்க்கை கெடுத்து வச்சிருக்காங்க. சும்மா என்ன முறைக்காதீங்க. போன்ல அப்புறம் வேற என்ன சொன்னான்? அவனுக்கு ஏதோ கோரிக்கை இருக்காடா. அத அவன் நாளைக்கு போன்ல சொல்றான் அவன். அது இங்க 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 இருக்க கோரிக்கையை கவர்மெண்ட் கிட்ட தானே சொல்லணும், உங்ககிட்ட ஏன் சொல்றான்? டேய், என் அம்மாவை பொண்டாட்டி ரிலீஸ் பண்றதுக்கு அவன் ஏதோ டிமாண்ட் வைக்க போறான்னு நினைக்கிறேன்டா. என்ன டிமாண்ட்? மிஸ்டர் மாதவன், என்னடா பேரை சொல்லி கூப்பிடுற? பாஸ் மிஸ்டர்னு கூப்பிடும்போது தெரியவனா நான் கூப்பிடலன்னு. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பாருங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். உங்க அம்மாவும் ஒய்ஃபும் கடத்தப்பட்ட விஷயத்துல ஒரு அருமையான குழு கிடைச்சிருக்கு. ஓ வெரி குட் வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக். ஆமா மிஸ்டர் மாதவன், குற்றவாளி ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம். ஓ எப்படி சார் சொல்றீங்க நீங்க? குற்றவாளி பக்கத்து வீட்டுல தான் இருக்கான். பக்கத்து வீட்லயா? எஸ், கடத்தப்பட்டவங்கள அங்கதான் அடைச்சு வச்சிருக்கான். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? உங்களை பாக்குறதுக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியா? அங்கதான் எனக்கு அருமையான குழு கிடைச்சது. ஓ என்ன க்ளூ கிடைச்சது? இத பாருங்க. இந்த பேப்பர் உங்க வீட்டு வாசல்ல கிடந்தது, கொஞ்சம் படிச்சு பாருங்க. நானே படிக்கிறேன். மாதவா, நாங்க மேலதான் இருக்கோம், நிமிர்ந்து பார் அப்படின்னு எழுதி உங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க உங்க வீடு பக்கத்துல தானே இருக்காங்கன்னு அர்த்தம். டோன்ட் வரி, உடனே அந்த வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி உடனே அவங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். என்ன மிஸ்டர் மாதவன், எவ்வளவு பெரிய க்ளூ கிடைச்சிருக்கு, எந்த ரியாக்ஷன் இல்லாம நிக்கிறீங்க? சார் இது பழைய க்ளூ சார். என்னது பழைய க்ளூவா? ஆமா, நீங்க கெஸ் பண்ண மாதிரியே அவங்கள பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கடத்திருக்காங்க. ஆனா அங்கிருந்து எங்க அம்மாவும் ஒய்ஃப் எஸ்கேப் ஆகி வரும்போது அவங்கள வேற யாரோ கடத்திருக்காங்க. என்னது வேற யாரோவா? ஆமா சார், அவன் இப்பதான் ஃபோன் பண்ணான். அவனுக்கு ஏதோ கோரிக்கை இருக்கான், அத நாளைக்கு சொல்றானா. நாளைக்கா? நீங்க என்ன அதிர்ச்சி பைத்தியமா? எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆவறீங்க. சும்மாரியா? சாரி மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். மாதவன், Yes. அந்த நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா? இல்ல சார், அது ஏதோ பிசிஓ நம்பரா இருக்கு. இருந்தா என்ன, அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. அந்த நம்பரை சொல்லுங்க. இதான். ஹலோ, இந்த நம்பர்ல இருந்து யாரோ ஃபோன் பண்ணிருக்காங்க. இது யார் நம்பர்னு தெரிஞ்சுக்கலாமா? என் நம்பர் தான் சார். நீ யாரியா? அடிப்பக்கத்துல ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், அதுல ஒரு பிசிஓவும் வச்சிருக்கேன். அந்த நம்பர் தான் சார் இது. பிசிஓ நம்பரா? ஆமா சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தேகப்படுற மாதிரி யாராவது இந்த நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்களா? என்ன யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க சார். யோ ஒன்னும் இல்லையா, ஃபோன் பண்ணவன் சந்தேகப்படுற மாதிரி இருந்தானா? நான் கவனிக்கிறேன் சார், கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். சரி போனவே போனவே. ஓகே சார். மிஸ்டர் மாதவன், மடிப்பக்கத்துல ஒரு மல்லிகடை பிசிஓல தான் ஃபோன் பண்ணியிருக்கான். குற்றவாளி ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் பிடிச்சிடலாம். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மல்லிகடையும் வாட்ச் பண்ண சொல்றேன். டோன்ட் வரி. ஓகே, தேங்க் யூ. ஏன் பாஸ், மடிப்பாக்கத்துல இருக்க மளிகை கடையில தான் அவன் பேசியிருக்கான். இவர் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மளிகை கடையும் அலாட் பண்றேன்றாரு? இவரெல்லாம் எப்படிதான் போலீஸ்ல சேர்த்தாங்கன்னு தெரியல. உங்களுக்கா தெரியுதா? கௌரவத்துக்கு வண்டி வாங்கிட்டார், அது அப்படியே கால்நடை மாதிரி கையிலேயே பிடிச்சுன்னு சுத்தணுமா? சரி என்னடா புலம்புற? பாஸ், செடினா தண்ணி ஊற்றணும், பைக்குனா பெட்ரோல் போடணும் பாஸ். நான் என்ன கடலை நீ போட்டுட்டு இருக்கேன்? இதெல்லாம் வக்கனையா பேசுங்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்ன தள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், நானும் எவ்வளவு பேர் டென்ஷன் தெரியாது உனக்கு. அதான் வண்டி ட்ரை ஆனது கூட கவனிக்கலடா. சரி, இப்போ நாம எங்க போறோம்?
பெட்ரோல் பங்க். பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க போறேன்னு கேக்குறேன். வேலை நகருக்கு போறோம். வேலை நகர் போய் என்ன பண்ண போறோம்? அங்கதான் அந்த கடத்தல்காரன் இங்க இருந்தோ போன் பண்ணிருக்கான். ஏரியாவை ரவுண்ட் அடிப்போம். சந்தேகப்படுற மாதிரி எவனா கடைப்பானான்னு பாப்போம். சரி, மாட்டலன்னா வீட்டுக்கு போயிருவோம். அதை இப்பயே செஞ்சிருவோம். வாங்க வீட்டுக்கு போலாம். ஏன்டா? ஏன் வண்டியை தள்ள முடியல பாஸ், ரொம்ப வெயிட்டா இருக்கு பாஸ். என்னடே உன் அம்மாவும் பொண்டாட்டி காணாம போயிருந்தா இவ்வளவு அலட்சியமா பேசுவே நீ? தெரு தெருவை தேடி அலைய மாட்ட? ஏன்டா 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 அப்படி நன்றி கட்டவமா நடத்துக்கிற? அவன் கையால எத்தனை தடவை வாங்கி சாப்பிட்டுருப்ப. இருங்க பாஸ் இருங்க. ஒரு நாள் ஓட்டு போட்டு 5 வருஷம் அவஸ்தைப்படுறாங்களே, அந்த மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. ஏதோ மாசத்துல 26 நாள்ல இருந்து 28 நாள் வரைக்கும் தான் உங்க வீட்டுல சாப்பிடுறேன். மீதி நாள்லாம் சண்டேன்ற பேர்ல லீவுன்னு சொல்லி அந்த சாப்பாட்டுல நீங்க மண்ணை போட்டுறீங்க. இத காலம்புற சொல்லி காமிக்கிறீங்க. பாக்குறவங்களாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் இன்னும் 24 மணி நேரமா உங்க வீட்டு வாசலே அம்மா தாயேன்னு சாப்பாடு கையேந்திர மாதிரி நினைக்க மாட்டாங்க. சரி, டென்ஷன் ஆகாதடா, வாடா. பின்ன என்ன பாஸ், எங்களுக்குள்ளேயும் வெக்க வேலாயுதம், மான மாரியப்ப, சூடு சுப்பிரமணி, சொர்ண சொக்கலிங்கம், இப்படி எல்லா பயல்களும் உள்ளுக்குள்ள வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன பாஸ், இந்த மாசம் நீங்க சம்பளம் கொடுக்கும்போது சம்பளம் கொடுத்தீங்கன்னா 26 நாள் சாப்பிட்டதுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா மேனி கணக்கு போட்டு 260 ரூபா புடிச்சுக்கோங்க. சரி பத்தாதா? சரி 300 ரூபா எடுத்துக்கோங்க. நான் அப்புறம் உங்களுக்கு டிப்ஸ். அடி செருப்பால. பத்தாலையா? மேல் கொண்டு தரேன், மேல் கொண்டு தரேன். சாப்பிட்டதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா கணக்கு போட்டா எவ்வளவு பாத்துக்கோ. நீ இன்னும் 10 வருஷம் கிட்ட வேலை செய்யணும். 10 வருஷமா? 15 வருஷம். 15 வருஷமா? ஆமா. ஓகே பாஸ். இரு, எதுக்கு இண்டிகேட்டர் போடுற நீ? லெஃப்ட்ல திரும்புறோம்ல பாஸ். வா வந்து தொலை. தள்ளு போது இண்டிகேட்டர் போடுறாங்க. சாரி சார். போடா அறிவு கட்டவனே. சாரி சாரி சார். சாரி. டேய், இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கேன்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான் பாஸ் பாத்தீங்க. இல்லடா, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேன்டா. ஆமா, இதுக்கு முன்னாடி தான் நான் வந்து இடிச்சாம் பாருங்க. அடச்சி, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேன்டா. அதான் இதுக்கு முன்னாடி தான் இங்க இருந்தா பாஸ். இல்லடா, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கேன்டா. இந்த சம்பவத்துக்கு முன்னாடியா? எங்க பாத்தீங்க? அதான் தெரியலடா, ஆனா பாத்துருக்கேன். போன் வந்து செடுங்க. டேய், ஏதோ லேண்ட்லைன் நம்பரா இருக்கு. அவனா தான் இருக்கும். எடுங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, மாதவன் சாரா? நீங்க கடத்தல் சாரா? எஸ், சேம் சார் தான் பேசுறேன். ம், நீங்க என்ன தேடி தெருவா அலையறீங்க போல இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? இத தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா? ஏயா, அம்மாவையும் பொண்டாட்டியும் காணலனா நாம எந்த முட்டா பயலாவது வீட்டுல உட்காந்துருப்பானா? எது? என்ன முட்டாள் கிடல்ற? ஒன்னும் இல்லப்பா, நீ தான் நல்லா தேடுறிய. நான் தான் உன்னை நேர்ல பார்த்தனே. நேர்ல பாத்தியா? எங்க இருந்து பார்த்த? தோடா, எல்லாத்தையும் சொல்லி மாட்டிக்க. நான் என்ன கேனேனா? இதை பாருங்க மிஸ்டர் மாதவன், நீங்க என்ன தேடுறது வேஸ்ட். என்னை தேடி நீங்க தெருவா இல்ல சந்து அலைஞ்சாலும் நான் கிடைக்க மாட்டேன். அவ்வளவு சேஃப்டியா இருக்கேன். டே, நீ யாரா? உன் பிரச்சனை என்னடா? சொல்ற, நான் தீர்த்து வைக்கிறேன்டா. சொல்றேன், ஆனா இப்ப இல்ல, நெக்ஸ்ட் டைம். ஓகே, போன வை. கட் பண்ணிட்டேன்டா. என்ன பாஸ், இப்போ உன் கோரிக்கை என்னன்னு சொல்லியா? இல்லடா, சொல்றேன் ஆனா சொல்ல மாட்டேங்கிறான்டா. அது விடலடா, இப்ப நம்மள பார்த்திருக்கான் அவன். அப்படின்னா பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பான்னு நினைக்கிறேன். பாஸ், அந்த நம்பரோட அட்ரஸ் பிடிப்போம் பாஸ். கரெக்ட், ஒரு நிமிஷம். ஹலோ. இப்போ இந்த நம்பர்ல இருந்து ஒரு போன் எனக்கு வந்துச்சு. இது அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மடிப்பாக்கம் வேலன் நகர் ஏரியால ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த கடை வாசல்ல இருக்கிற பிசிஓ நம்பர் தான் சார் இது. அப்படியா? நீங்க யாரு? நான் கடை ஓனர் சார். ஓகே, சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். என்ன பாஸ் ஆச்சு? இதுவும் ஒரு மளிகை கடையில் இருக்கிற பிசிஓ தான்டா. பாஸ், அந்த நாய் நம்மளுக்கு ரொம்பவே தண்ணி காட்டுறான் பாஸ். கையில மாட்டட்டும், இதை விட ஜாஸ்தியா நாம அவனுக்கு தண்ணி காட்டலாம். என்ன பாஸ்? தள்ளு. ஏன் நீங்க தள்ள போறீங்களா? இல்ல, வண்டி ஸ்டார்ட் பண்ண போறேன். உட்காந்து எப்படி தள்ளுவீங்க? பாஸ், எப்படி பாஸ் ஸ்டார்ட் ஆச்சு? பெட்ரோல் இல்லன்னு நான் உனக்கு சொன்னேனா? இல்லடா, பைக்ல ஓடிட்டே தேடினா அவனை மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் நடந்தே தேடலாம் தான் தள்ளிக்கிட்டே வந்தோம். அப்புறம் என்னதுக்கு தள்ள சொன்னீங்க? நீ வெட்டியா தானே இருக்க, அதான் சொன்னேன். ஏறு. புதுசா ஆரம்பிச்சிட்டாரு. குட். அம்மா. ஏய், என்ன 2 பேரும் சீன் போடுறீங்களா?
நீங்க சீன் போட்டாலும் சரி இல்ல படமே ஓட்டினாலும் சரி உங்க 2 பேரை இங்க இருந்து அனுப்பவே மாட்டேன். அட நாதாரி நாய, இது சீன் இல்லடா, ரியல்டா. அந்த வெறும் சொத்தை தின்னதுல இருந்து இப்படிதான் விக்கல் விக்கி 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 வரட்டும். வந்துட்டு இருக்கடா. உங்களால எத்தனை பேருக்கு சிக்கல் வந்திருக்கும்? உங்களுக்கு வெறும் விக்கல் தானே வந்திருக்கு. வரட்டும் வரட்டும், நல்லா வரட்டும். யோ விக்கி விக்கி அடி வேறு வலிக்குதியா? அதுக்கு நான் என்ன பண்றது? குடிக்க தண்ணி கொண்டு வாயா. தண்ணி தானே. வருது, எனக்கும் வருது. என்ன விக்கல் துப்புறதா துப்புறீங்க, வாயில துப்புனா தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கும்ல. ஏடா, குடிக்க தண்ணி கேட்டா குடிக்க கொண்டு வந்திருக்க. தப்பு 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 தப்பு. இது குடிக்கத்தான்.